இது போன்ற ஒரு சூழலை நம்ம எப்போ பார்த்துருக்கோம் அப்படின்னா, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 2014 செல்வி ஜெயலலிதா சிறை சென்று விட்டார். அப்போது திரு பன்னீர்செல்வம் பொறுப்பு ஏற்கலை. ஸோ இது போன்ற ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்ட போது ஆளுநர், அன்றைய டிஜிபி, அன்றைய தலைமைச் செயலாளர், ஏன்னா அதுக்கப்புறம் அரசு பொறுப்பேற்றது ஒரு சனிக்கிழமை அவங்க சிறைக்கு போகிறாங்கன்னு நினைவு, ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ புதிய அரசு பொறுப்பேற்றது. ஸோ அந்த இடைப்பட்ட சூழலில் ஆளுநர் தான் அந்த அரசு எந்திரத்தை வழிநடத்த தேவை இருந்தது. ஸோ அன்றைய ஆளுநர், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், அப்போ ரோசையா இருந்தார்னு நினைக்கிறேன், ரோசையா அன்றைய டிஜிபி, அன்றைய தலைமைச் செயலாளர், இவங்களெல்லாம் கூட்டி இந்த அரசு இயந்திரத்தை எப்படி அணுகுவது அப்படிங்கிறது பற்றி ஆலோசனை நடத்தினார். அஃப்கோர்ஸ் ராமச்சந்திரன் சொல்வது போல ஒரு புதிய பதவியேற்பு விழா நடத்தும் போதும் கூட அதுக்கான எஸ்ஓபி இதெல்லாம் பற்றி அவங்க பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த அரசியல் சூழல் குறித்தும் புதுசாக ஏற்பட வேண்டிய ஸ்திரம் பற்றியெல்லாம் இது பற்றி பேசப்படும் என்று நினைக்கின்றோம். ஒரு அசாதாரணமான ஒரு சூழலில் நம்ம இருக்கின்றோம். தமிழ்நாடு பார்க்காத ஒரு சூழல் இருக்கு. மூன்று விஷயங்கள். ஒன்று, கவர்னர் இஸ் நாட் கோயிங் டு கேரளா. இன்னைக்கு இங்கே தான் இருக்க போறாரு. இங்கே இருக்கக்கூடிய டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸை பார்க்க போறாரு. ரெண்டாவது, இதே மாதிரி சூழல் கண்டினியூ ஆச்சுன்னா தமிழ்நாடு மே ரிக்வயர் பெர்மனன்ட் கவர்னர் இல்லையா? இவர் வந்து தேவை அது உணர்த்தது இல்லையா? இன்னைக்கு ரெண்டுமே குரூஷியல் ஸ்டேட்ஸ். ஸோ அப்போ ஒரு இன்னைக்கு வந்து அவருக்கு பாருங்க, ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபுல். ஒரு பக்கம் கேரளாலையுமே இதே மாதிரி ஒரு இம்பாஸ் இருக்கு. அங்க வந்து தெளிவா மேண்டேட் கிடைச்சிருச்சு. ஆனா அங்க ஒரு கட்சிக்குள்ள 3 பேர் அடிச்சிட்டு இருக்கானோ. ஸோ அதனால எப்படி அதை தீர்ப்போதுன்னு தெரியல. அங்கேயும் ஒரு இம்பாஸ், இங்கேயும் ஒரு இம்பாஸ், ரெண்டு இம்பாஸையும். மீண்டும் ஆளுநர் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாவார். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து கவர்னருடைய முதல் வேலையை வந்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைக்கிற வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வரும். பட் அது அமைற வரைக்கும் இந்த அரசு இயந்திரம் வந்து ஒரு டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்க முடியாது. இல்ல, he has to give a direction. கண்டிப்பா தட் இஸ் a mandate. பட் அப்படின்னா விமர்சனங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் மற்ற கட்சிகள் இருந்து. ஸோ இன்னொன்று, நம்ம டிகே அவர் பேசிக் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. ஒன்று வந்து பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தால் செய்தி, நடக்கல அப்படின்னா வதந்தியா முடிச்சிருவாங்க. தட் வில் பி. பட் அது கூட அந்த மாதிரி இது வரைக்கும் நடக்கல அப்படிங்கிறாரு. இல்ல அதுல வந்து இல்ல ஒரு டினையல் நான் டினையலா புரிஞ்சுக்கலாம். ஐடியா எமர்ஜ்ட் ஃப்ரம் தி கிரீன்வேஸ் ரோட். பட் நோபடி இஸ் poo-pooing it. என்னங்க நார்மல் சிச்சுவேஷன்ல இதுக்கு வந்து ஒரு வேலிடிட்டியே இல்ல அப்படின்னா சீருவாங்க பத்திரிக்கையாளர்கள் என்னங்க பேசுறீங்க, இதெல்லாம் என்ன வாய்ப்பு இருக்கு, யார் சொன்னா, யார் அதை சொன்னது அப்படின்னு ஒரு சீற்றம் வரும். அந்த சீற்றம் ரெண்டு தரப்புல இருந்தும் வரலங்கிறத பார்க்கின்றோம். ஸோ அது ஏதோ ஒரு வகையில எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டிருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படலாம். இல்லை அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் அது தொடரலாம், இல்லை அது வந்து பண்ணி வேண்டான்னு வித்ரா பண்ணியிருக்கலாம், இல்லை அது அபேன்ஸில் வச்சுருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளால் உள்ள அதை புரிஞ்சுக்க முடிகிறது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் இல்லாத ஒரு திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்டும் விசிகாவும் இருப்பது எதிர்கால அரசியலுக்கு சரி வராது என்ற காரணத்தை ஒட்டி மிக நிச்சயமாக அவர்கள் வெளியேறுவது காலத்தின் கட்டாயம், காலத்தின் தேவை. ஓகே, இது இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் முடிவுக்கு வந்துட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அது தொடருது அப்படின்னா திரு இளங்கோவன் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டார். என்ன சொல்றாரு, 72லேருந்து எதிர்புதிரமா இருக்கும், அது எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்றாரு. அதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். ஸோ அது வந்து இன்னைக்கு அது எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டிருக்கலாம். அதோட ப்ராஸ்பெக்ட்ஸ் மங்கி வருதா பார்க்கலாமா? நில்லாயிடுச்சு கம்ப்ளீட்லி. டிஎம்கே அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க இல்லையா, அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஏன்னா அடுத்து கால சிஎம் வந்து இன்டர்வியூ கொடுத்தது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அந்த முன்னாள் முதலமைச்சர் இல்ல, அவர் இன்னும் he is still head of this திமுக தலைவர். ஒரு வித்தியாசமான சூழல்ல திமுக தலைவர். ஆமா, அதான் சொல்றேன், திமுக தலைவர் outgoing chief minister சொல்லலாம். பட் இன்னைக்கு இந்த தருணத்துல யாராவது கேட்டு who is the chief minister of தமிழ்நாடு அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்டா அவர் சொல்ல வேண்டிய பதில் வந்து திரு எம்.கே. ஸ்டாலின் தான். புது அரசு உருவான வரைக்கும் ஆளுநர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, நீங்க இந்த காபந்து அரசு நடத்துங்க, முதலமைச்சரா இருங்கன்னு. காரணம் ஒரு வேக்யூம். இன்னைக்கு அதிகாரிகள் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவர் அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டாரு, அந்த மரபெல்லாம் அறிந்தவர். பட் இன் டெக்னிக்காலிட்டி இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பட் அவருக்கு நிர்வாக முடிவெடுக்க அதிகாரம் இருக்கான்னா இல்ல. அதனாலதான் கவர்னர் வர்றார், கவர்னர் வந்து அதிகாரிகளை சந்திக்கிறார், அந்த ஒரு டைரக்ஷனை கொடுக்கிறார். பட் ஒரு வித்தியாசமான சூழல். பேக் டு தி ட்ராக். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி கொடுத்த பிறகே பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே has ruled that opportunity. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த மீட்டிங் வச்சிருக்காங்க இல்லையா, எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு இது பண்றதுக்காக. அப்படி பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கு இன்னும் அந்த ஃபோக்கஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஏடிஎம்கே கூடுதலா விரும்புதுன்னு நினைக்கிறீங்களா? கூடுதலா விரும்புது இல்ல ஏதோ ஒரு இதுல பவர்ல வந்தான்னு சொல்லிட்டு விரும்புறாங்க.
அது let it பட் be with அவங்களுக்கு DMK or ஏடிஎம்கேக்கு with நிறைய TVK. சாய்ஸஸ் இருக்கு. ஐ மீன் அவங்களுக்கு இன்னும் சாய்ஸஸ் இப்போ கூட just got a திமுக message. அதோட அவங்க இப்போ கூட explore அது பண்ணலாம். ரூல்ட் அவுட் சார். ஒரே இல்ல, இப்போ வாய்ப்பு கூட- தாவேகா கூட போறது தான். தானா வந்து ஆஜராகிற மாதிரி இது given a statement. என்ன? As long as Congress is part of TVK, no alliance with TVK is possible அப்படின்னு சொல்லிட்டு ADMK sources மென்ஷன் பண்ணி செய்தி Who has வந்துட்டு said இருக்கு. so? இல்ல சோர்சஸ் வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ அவங்களுக்கு இப்போ அவங்களோட என்னமா இதுலேருந்து நம்ம என்ன ரீட் பண்ணலாம்னா அவங்களோட எண்ணம் என்னன்னா நம்மள்ட்ட தானே 47 இருக்கு, நம்மகிட்ட ஆதரவு கோரி இருக்க வேண்டாமா அப்படின்னு அவங்க ஒரு பவர் பிளே பண்றாங்க. ஸோ நீங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி மற்றும் பலர் நீங்க And இன்னொன்னு- இப்போ எங்கிட்ட 47 இருக்கு, நீங்க எங்கிட்ட ஆதரவு பெற்றிருந்தா நிலையான அரசு உருவாயிருக்கும். காங்கிரஸை கழட்டி விடுற வேலையை ஏன் பார்க்கணும் ADMK? இப்படி At the behest of BJP? அதான் சொல்றேன். There is a reason behind it இல்லையா? இல்ல அவங்க We are பிஜேபியோட ready to தொடர்பு support. இருக்கிறதுனால We are ready நம்ம to நினைக்கிற support மாதிரி போய் TVK ஆதரவு கொடுக்க முடியாது. as long as Congress is not part of the TVK alliance ன்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன So, அப்படி தோணுது? இருந்தா என்ன இல்ல இல்ல பிரச்சனை இது அதை நோக்கி தள்ளப்படுதா? அதிமுக டிவிக்கு உள்ள போறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி நடக்குதா, இல்ல உள்ள தள்ளுறதுக்கு முயற்சி நடக்குதா மைனஸ் காங்கிரஸ்? If you connect the dots, that is இது இல்லையா? ஒரு பக்கம் கவர்னர் டிலே பண்றதா வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ நீங்க என்ன இன்ஃபர் பண்றீங்க? கவர்னருடைய டிலேவே மைனஸ் காங்கிரஸ் அதிமுகவும் தாவேகாவும் வந்தா அது பாஜக விரும்பக்கூடிய கூட்டணின்னு நினைக்கிறீங்க? ஆமா ஆமா. பாஜக உள்ள இருக்கிற வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. So, பாஜகவுடைய இப்ப பாத்தீங்கன்னா காலையில இருந்து தொடர்ந்து ஃபோக்கஸ் எல்லாமே இவங்க மேல இருக்கு இல்லையா? கம்யூனிஸ்ட் மேல இருக்கு, விசிகே மேல இருக்கு, ADMK மேல ஃபோக்கஸ் போல. அப்படின்ற போது they are coming out and saying, they are sticking out their neck and saying we will not be the part of the TVK alliance. உங்க இன்ஃபரன்ஸ் என்னன்னா பாஜக விரும்புது காங்கிரஸ் இல்லாத தாவேகா அதிமுக கூட்டணி நம்ம இன்ட்ரெஸ்டுக்கு நல்லது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.